வணக்கம் நண்பர்களே. பேன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய பேன் கார்டை புதுப்பிக்க வேண்டுமா என்று வரும் எந்த ஒரு தகவல்களையும் திறக்க வேண்டாம் என்றும் அது மோசடி அழைப்புகளாக இருக்கலாம் என்றும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக டிஜிட்டல் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. பார்ட் டைம் ஜாப், குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம், இரட்டிப்பு லாபம், ட்ரேடிங் தொடர்பான தகவல்கள், வங்கியிலிருந்து அனுப்புவது போன்ற மெசேஜ் அனுப்புவது, பேன் கார்டு, வங்கி கணக்கு எண், ஏடிஎம் கார்டு போன்றவை தொடர்பாக பல்வேறு மோசடி தகவல்கள் அனுப்பப்படுகின்றன. வங்கியிலிருந்து அனுப்பப்படுகிறதோ என்று நினைக்கும் சிலர் அந்த தகவல்களை திறப்பதால் தங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கும் அத்தனை பணத்தையும் இழக்கும் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இதுபோன்ற தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் வங்கியில் இருந்து எந்த ஒரு தகவல்களும் கேட்கப்படுவதில்லை என்று தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் நூதன மோசடி சம்பவங்களில் பொதுமக்கள் சிக்கி வருகின்றனர். இந்த நிலையில் சமீப காலமாக உங்களுடைய பேன் கார்டை புதுப்பிக்க வேண்டுமா என்று கேட்டு தகவல்கள் அனுப்பப்பட்டு மோசடி சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியின் வாடிக்கையாளர்களை குறிவைத்து இந்த மோசடிகள் அதிக அளவில் நடக்கின்றன. இதனால் பேன் அட்டையை புதுப்பிக்க வேண்டுமா என்று வரும் தகவல்களை திறக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய பேன் கார்டை புதுப்பிக்க வேண்டும், இல்லையெனில் வங்கி கணக்கு முடக்கப்படும் என்று மின்னஞ்சல் அல்லது குறுந்தகவல்களாக அனுப்பப்படுகிறது. அந்த தகவலில் வரும் லிங்கை கிளிக் செய்வதன் மூலம் அதில் வாடிக்கையாளரின் தனிப்பட்ட விவரங்கள் கேட்கப்படுகிறது. இதுபோன்ற மெசேஜ்கள் வந்தால் அதனை திறக்காமல் இருப்பதே நல்லது. இந்த நிலையில் இதுபோன்ற எந்த ஒரு மின்னஞ்சல் அல்லது குறுந்தகவல்களும் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பப்படுவதில்லை என்று வங்கி சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து PIB உண்மை அறியும் பக்கத்தில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த பதிவில் உங்களுடைய பேன் கார்டை புதுப்பிக்காவிட்டால் 24 மணி நேரத்தில் வங்கி கணக்கு முடக்கப்படும் என்று வரும் தகவல்கள் உண்மையானது அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கியின் பெயரில் இந்த மின்னஞ்சல்கள் அனுப்பப்படுவதால் வாடிக்கையாளர்கள் அந்த லிங்கில் கேட்கப்படும் தகவல்களை சந்தேகம் இல்லாமல் கொடுத்துவிடும் அபாயம் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற இணையதள பயன்பாடு உள்ளிட்டவை குறித்து நீதிமன்ற ஆணை வந்துள்ளதாக வரும் மின்னஞ்சல்களை நம்ப வேண்டாம். நீதிமன்றங்கள் அதுபோன்ற ஆணைகளை பிறப்பிக்கவில்லை என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இது போன்ற டிஜிட்டல் மோசடி சம்பவங்கள் நிறைய நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கு. ஸோ இது போன்று ஏதாச்சும் மெசேஜ் வந்ததுன்னா உடனே அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. இது போன்று வங்கியிலிருந்து அனுப்பக்கூடிய மெசேஜ் மாதிரியே பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்கான மெசேஜஸ். உங்களோட அமௌண்ட்டை கொள்ளையடிக்கிறதுக்காக தத்ரூபமாக வங்கியிலிருந்து அனுப்புகிற மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும். இதை நம்பி உங்களோட பணத்தை பார்த்தீங்கன்னா இழந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.